அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகிலே திருமணம் முடிக்காமல் மரணித்துவிட்ட ஆண்களுக்கும், திருமணம் முடித்து மனைவியோடு சுவனத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹூரன் ஈன் என்று சொல்லப்படுகின்ற சுவனத்து கன்னிகளை, சுவனத்து கண் அழகிகளை திருமணம் முடித்து வைப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், ஹூரின் ஈன்களை அவர்களுக்கு நாம் திருமணம் முடித்து வைப்போம் என்று கூறுகிறான். உலகத்து மனைவிமார்கள் அங்கு இருக்க வேறொரு பெண்களோடு திருமணம் என்பது உலகமாக இருந்தால் உலகத்து மனைவிமார்களுக்கு அவைகள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் அது சுவனமாக இருப்பதால் அல்லாஹு தஆலா சுவனத்திலே அந்த எண்ணங்களை, அந்த பொறாமைகளை முழுவதுமாக கலட்டி விடுவான். இந்த உலகத்திலே எண்ணுவதை போன்று, நினைப்பதை போன்று சுவனத்திலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே தோன்றாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹு தஆலா ஹூருன் ஈன் என்ற வார்த்தையை குர்ஆனிலே 3 இடங்களிலே புழங்குகிறான். ஹூர் என்ற வார்த்தைக்கு அழகு என்பது பொருள். ஹூர் என்றால் கன்னி பெண்ணாக அழகாக இருப்பவர்களுக்கு சொல்லப்படும். இன்னும் சில இடங்களிலே யாருடைய கருவிழி மிக கருப்பாக இருக்கிறதோ, யாருடைய வெண்விழி மிக வெள்ளையாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹூர் என்று சொல்லப்படும். ஐன் என்று சொன்னால் அழகான அகண்ட கண்கள் உடையவர்களுக்கு ஈன் என்று சொல்லப்படும். அதனால்தான் ஹூருன் ஈன் என்பதற்கு கண் அழகிகள் என்பதாக மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மிக அழகாக இருப்பார்கள். ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான். ஹிசான் என்று சொன்னால் அழகானவர்கள், மிக அழகானவர்கள் என்பது பொருள். அந்த அழகையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி வர்ணிப்பான். கஅன்னஹுன்ன, நிச்சயமாக அவர்கள், கஅன்னஹுன்ன பியதும் மக்னூன், கஅன்னஹுன்ன அவர்கள் அழகான மறைத்து வைக்கப்பட்ட முத்துகளை போல என்பதாக சொல்லுவான். மறைத்து வைக்கப்பட்ட முத்துகள் எப்படி மாசுகள் இல்லாமல் பளபளப்பாக இருக்குமோ அவ்வளவு பளபளப்பாக அந்த பெண்கள் இருப்பார்கள். இன்னொரு இடத்துல கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான். யாக்கூத் என்று சொன்னால் இளம் சிவப்பு நிற கற்கள் என்பது பொருள், மரகத கற்கள் என்பது பொருள். மர்ஜான் என்றால் வெண்மை நிற பவள கற்கள் என்பது பொருள். அப்படியானால் இளஞ்சிவப்பும் வெண்மையும் கலந்த அழகுடைய பளபளப்பான பெண்களாக அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் தெளிவாக இப்படி சொல்லுவார்கள். சுவனத்து பெண்கள் 70 ஆடைகளை ஒரே நேரத்திலே அணிந்திருப்பார்கள். அந்த ஆடைகளையும் தாண்டி அவர்களுடைய கெண்டை காலினுடைய எலும்பினுடைய மஜ்ஜை வெளியே தருகின்ற அளவிற்கு அவர்கள் பளபளப்பானவர்களாக இருப்பார்கள். இன்னொரு ரிவாயத்திலே எப்படி வருகிறது? அவர்களுடைய கன்னம் இவ்வளவு பளபளப்பானதாக இருக்கும், அவர்களுடைய கணவர் அதிலே அவருடைய முகத்தை பார்த்துக் கொள்கின்ற அளவிற்கு பளபளப்பானதாக இருக்கும். ஆக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அவர்களுடைய அழகும் அவர்களுடைய பளபளப்பும் நமக்கு தெரிய வருகிறது. அவர்களுடைய குணாதிசயங்களையும் குர்ஆன் ஹதீஸும் பேசுகிறது. அவர்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். பார்வையை தாழ்த்தியவர்கள் என்றால்
தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவர்கள். அல்லாஹு தாலா சுவனத்திலே அவர்களுக்கென்று யாரை கணவனாக நியமித்து விட்டானோ அவர்களை தவிர வேறு யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காதவர்கள். அவர்கள் நிமிர்ந்து பார்ப்பதாக இருந்தால் தன்னுடைய கணவனை மட்டும் தான் நிமிர்ந்து பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கணவனின் மீது மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சுவனவாசி தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது சுவனத்து அந்த பெண்மணிகள் அவர்களை பார்த்து, அல்லாஹு தாலா என்னை உங்களுக்காகவும் உங்களை எனக்காகவும் படைத்திருக்கிறான் என்று கூறுவார்கள். அந்த அளவு அவர்கள் மீது மிக மிக அன்பாக இருப்பார்கள். சுவனத்து பெண்கள் இதுவரை யாரும் தீண்டாதவர்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். இதற்கு முன்னால் எந்த மனிதரும் எந்த ஜின்னும் அவர்களை தீண்டியதில்லை. ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம். அவர்கள் வீடுகளிலே கூடாரங்களிலே மறைக்கப்பட்ட முத்துகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். எப்படி அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் வீடுகளை அரண்மனைகளை விட்டு வெளியே வராமல் மறைக்கப்பட்டிருப்பார்களோ அதே போன்று சுவனத்து அழகிகள் மறைக்கப்பட்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹூரின் பெண்களே பிற ஹூரின் பெண்களை பார்க்காத அளவிற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுவனவாசிற்கு ஒரு முத்தால் ஆன ஒரு வீடு அவர்களுக்கு இருக்கும். அந்த வீட்டிலே அவருக்கு பல சுவனத்து பெண்கள் ஹூரின்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, ஒரு ஆணுக்கு எத்தனை ஹூரின்கள்? ஒரு ஹதீஸிலே 2 ஹூரின்கள் என்பதாக வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே யார் உலகத்திலே ஷஹீதாகி விட்டார்களோ அவர்களுக்கு 72 ஹூரின்கள் என்பதாக வருகிறது. இந்த எண்ணிக்கைகளுமே நமக்காக சொல்லப்பட்டதுதான். நாம் எத்தனை வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அத்தனையும் அங்கே கிடைக்கும். காரணம், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் 2 கேட்டாலும் சரி, 20 கேட்டாலும் சரி, 200 கேட்டாலும் சரி, அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, அதனுடைய சக்தியையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு சுவனவாசிக்கு 100 ஆண்களுடைய சக்தி கொடுக்கப்படும் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமாக அந்த ஹூரின்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களும் விளங்கக்கூடிய அளவிற்கு இப்படி சொல்லுவார்கள், ஒரு சுவனத்து பெண்ணுடைய முக்காடாகிறது உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. சுவனத்து பெண்ணுடைய முக்காடு இந்த உலகத்தை விட சிறந்தது என்றால் அந்த முக்காடிற்கு ஈடாக இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை என்பது பொருள். நபிகளார் இன்னும் அழுத்தமாக சொல்லுவார்கள், ஒரு சுவனத்து பெண் இந்த பூமியிலே எட்டி பார்த்தால் பூமி முழுவதும் ஒளியினால் நிரம்பிவிடும். ஒரு சுவனத்து பெண் இந்த பூமியிலே எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுவதும் நறுமணத்தால் கமழ்ந்துவிடும். ஒரு சுவனத்து பெண் இந்த பூமியிலே எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுவதும் நறுமணத்தால் கமழ்ந்துவிடும். மேலும் நபிகளார் சொல்லுவார்கள், ஒரு சுவனத்து பெண் கடலிலே எச்சிலை துப்பினால் கடல் நீர் முழுவதும் இனிப்பாக மாறிவிடும். இதை விடவும் அந்த சுவனத்து பெண்களை எப்படி விவரிக்க முடியும்? அல்லாஹு தஆலா அனைத்து பாக்கியங்களையும் நமக்கு தந்தருள்வானாக. இணையத்திற்குரியவர்களே, இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிம்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாங்கள் நபிகளாருக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வாசீலா என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த வார்த்தையை சொன்னது என்று கேட்டார்கள். அவர் நான் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜிப்து, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த வார்த்தைக்காக வானத்தின் கதவுகள் திறந்து விட்டன. இன்னொரு ரிவாயத்தில இந்த வார்த்தைகளை நான் பார்த்து கொண்டே இருந்தேன், அது மேலேறி சென்று கொண்டே இருந்தது, வானத்துடைய கதவுகள் அந்த வார்த்தைகளுக்காக திறந்து விட்டன
என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், நாம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நேரடியாக இறைவனை சென்று அடைகிறது என்பது பொருள். எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய ஆரம்பத்திலே நாம் குர்ஆன் ஓதுவதை ஆர்வப்படுத்துவதற்காக குர்ஆன் ஓதுகின்ற போட்டியை நாம் அறிவித்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதற்கான பரிசுகள் கொடுக்க வேண்டிய தினம். எனவே இதுவரை யார் எத்தனை குர்ஆன்கள் ஓதி இருக்கிறார்களோ அவைகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு பேப்பரிலே, முழு பேப்பரிலே, தயவு செய்து ஒரு துண்டு பேப்பரிலே இல்லாமல் ஒரு முழு தாளிலே ஓதி இருப்பவர்களுடைய பெயர், அவர்களுடைய கணவர் அல்லது தந்தையுடைய பெயர், அவர்களுடைய தொடர்பு எண், எத்தனை குர்ஆன்கள் முடித்திருக்கிறார்கள் என்பதை தனித்தனியாக எழுதி, ஒரே குடும்பத்திலே 2 நபர்கள் இருந்தால் ஒரே பேப்பரிலே எழுத வேண்டாம், தனித்தனி பேப்பர்களிலே எழுதி இன்ஷா அல்லாஹ் நாளை லுஹர் பாங்கு சொல்வதற்கு முன்னால் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும். பாங்கு சொல்வதற்கு பின்னால் கொடுக்கப்படுகின்ற பேப்பர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. காரணம், அவைகளை வைத்து பரிசுகளுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து முடிக்க வேண்டும். அசர் வரை மகரிப் வரை கொடுத்து கொண்டிருந்தால் பரிசுகளை ஏற்பாடு செய்வதிலே சிரமம் ஏற்படும் என்பதற்காகத்தான். எனவே நாளை லுஹர் பாங்கு சொல்வதற்கு முன்னால் எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர், தகப்பனாருடைய பெயர் அல்லது கணவனுடைய பெயர், உங்களுடைய தொடர்பு எண் எழுதி நம்முடைய கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். யாருடைய கரத்திலாவது கொடுத்து அவர் கொண்டு வந்து நம்மிடத்திலே கொடுக்கவில்லை என்றால் நாம் அதற்கு பொறுப்பாக முடியாது. நம்மிடத்திலே லுஹருக்குள்ளாக, லுஹருடைய பாங்கிற்கு முன்னாக அந்த பேப்பர், அந்த தாள் வந்து சேர்ந்து விட வேண்டும். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு நாளும் திக்ர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திக்ருக்காகவும் நாம் பரிசு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் தராவீஹ் முதல் நாளிலிருந்து இதுவரை இன்றைய திக்ர் வரை, இன்ஷா அல்லாஹ் நாளை திக்ர் வரை ஒவ்வொரு நாளும் குறிப்பிடப்பட்டு அதனுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். தராவீஹ் 1 என்று குறிப்பிட்டு அன்றைய நாளிலே ஓதிய அன்றைய திக்ருடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டு 27 நாட்களுடைய தராவீஹுடைய எண்ணும் அந்த ஓதிய திக்ருகளுடைய எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டு நாளை லுஹருக்கு முன்பதாக, பாங்கு சொல்வதற்கு முன்பதாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். மொத்தமாக எழுதப்பட்டிருக்கின்ற பேப்பர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. 50,000 ஓதி இருக்கிறேன், 1,00,000 ஓதி இருக்கிறேன், நீங்கள் 1 கோடி ஓதி இருந்தாலும் அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. தராவீஹ் 1 என்று எழுதி அந்த எண்ணிக்கை எழுதப்பட்டிருக்க வேண்டும். லுஹருக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பரிசுக்காக அவைகள் அத்தனையும் பரிசீலிக்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா நம் ஓதிய குர்ஆனையும் திக்ருகளையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.